நல்ல ஒரு போராடக்கூடிய போராளி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களை கூட்டிட்டு போனாங்கவே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, ஒரு பிரச்சனைங்க, ஒரு பஞ்சாயத்துங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களை கூட்டிட்டு போனா அது ஒரு சமரசமா ஆயிடுவாங்க. இந்த இடம் என்ன ஆகுங்க, அது சண்டை நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய எண்ணங்கள் அங்க உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆரோக்கிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படின்னா அந்த எலும்பை பாதிக்கிறது, முட்டு சம்பந்தமான எலும்பு, மூட்டு, முட்டி இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் சனி பகவானோட தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த இழப்புன்னு ஏன் சொன்ன தெரியுமா, 2ஆம் இடத்துல குரு நீச்சம். அப்ப அந்த பணத்துக்காக போராடி இழந்ததை மீட்கக்கூடிய ராசி யாரு அப்படின்னா தனுசு தாங்க. அதனால உங்க வீட்டுல எப்பயுமே பட்டாபிஷேகம், ராமருடைய வில்லேந்திய பட்டாபிஷேகம் வச்சுக்குங்க. நந்திக்கு அபிஷேக ஆராதனை எப்பயும் கொடுங்க. அது என்னைக்கு வேணாலும் கொடுக்கலாம். காமதேனு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காமதேனு வெள்ளிலையோ பித்தளையிலையோ நீங்கள் வச்சுக்கணும். இதெல்லாம் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு நிறைய இருக்குது. எந்திரம் இருக்குது. நீங்கள் மந்திரம் சொல்லணும். மிதுனம் மந்திரம் சொல்லணும், தனுஷு மந்திரம் சொல்லணும், மீனம் மந்திரம் சொல்லணும். சில ராசிக்காரங்க தான் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. நிறைய ஃபாலோ பண்ணுங்க. எப்படி சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நிறையா இருக்கும். அந்த பார்க்கறது, அவங்க அப்படியா தகுதி பார்த்து பழகுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யாருக்குன்னா தனுஷு ராசிக்கு உங்ககிட்ட தாங்க இருக்கும். அந்த தகுதி தரம் பார்த்து பழகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களை தேடுவீங்க. ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். ஆன்மீக செயல்பாடுகள், கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க. வீட்டுக்கு விட கோயிலுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு, ஒரு கோயில் கட்டுமான பணிக்கு கொடுக்கறதுக்கு, இதில் எல்லாம் நீங்கள் உங்ககிட்ட வந்து நின்னா நான் செஞ்சு தரேன்னு நீங்கள் ஒரு தலைமைத்துவமாக இருக்கக்கூடிய ராசியில் உங்கள் ராசிக்கு நிகர் நீங்களே தாங்க. இருப்பினும் நீங்கள் நான் சொன்ன வழிபாடு எடுக்கிறத விட நான் சொன்ன விஷயங்களை நல்லா நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்னுடைய 12 பாவகத்திலையும் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்குது, கொச்சார கிரகத்துடைய தொடர்பு என்ன, இதெல்லாம் கேட்டு ஒரு